ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் செம்மையாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் நீங்கள் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், அங்கே எடுத்த வீடியோ தான் இது. பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடானதும் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு வதக்கிட்டு நான் ஒரு 6 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது ஒரு அளவுக்கு முக்காப்பதம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே சட்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதுலேயே நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். உப்பும் அந்த பாவக்காயில் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாவக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நான் தட்டுக்கு மாற்றிட்டு இதே சட்டிலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாவக்காய் குழம்பு கசப்பே தெரியாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு கூட சூப்பராக இருக்கும். வெளியில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இது வெங்காயம் வதங்கினோடனே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சதை அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அதையும் ஊற்றிட்டு நம்ம புளி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் அந்த புளி தண்ணியும் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் பாவக்காய் வதக்கும்போது, அதனால் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்து கொடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் சிப்ஸு செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சவுண்ட்லேயே தெரியும் எவ்வளோ கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்காக நான் வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து தண்ணி இல்லாமல் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பொரித்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இது தண்ணியில் போடாமல் நம்ம அப்படியே கட் பண்ணோன்னா கருத்து போயிடும். அதனால தான் நான் தண்ணியில் போட்டு தண்ணி இல்லாமல் வெடிகட்டிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே எண்ணெயை ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வாழைக்காவை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சலசலப்புலாம் அடங்கினோடனே நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா காரசாரமாக நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் தான் சேர்க்கணும்னு இல்லை, மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் லைட்டாக உப்பு மட்டும் தூவிட்டு கூட நல்லா குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாவக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி.